வெல்கம் பேக் டு மதுரை மீடியா ரிவ்யூ. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 17ஓட லான்ச்சிங் இருக்குது ஜிஆர்டி ஹோட்டலில். அங்கே தான் ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தோம். பாருங்கள், இந்த ஈவெண்ட்டில் யார் ஸ்பெஷலாக வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா கீர்த்தி செட்டி வந்திருந்தாங்க. அதுக்குள்ள வீடியோஸ் எல்லாமே நான் போடுறேன், பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். சத்யாவை நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, எப்பவுமே எல்லாரும் இப்போ சத்யா சொல்றப்போ நீ ஆல்வேஸ் நம்ம சத்யா. ஏன்னா சத்யா அவங்க கஸ்டமர்ஸையும் they treat them like family with utmost care, respect and love. அப்போ கஸ்டமர்ஸ்க்கும் it's like a family, and I think that's a very very wonderful thing. Okay, sure. ये voice கொஞ்சம் அப்படிதான். So I think that's a wonderful thing, and it's one of a kind thing because அதனால தான் கஸ்டமர்ஸுமே திருப்பி வருவாங்க because they also feel so comfortable like a family, and I applaud Satya for that. 3, 2, 1 and the grand launch of iPhone 17 எப்படி இருக்கீங்க? கிருத்தியோட டான்ஸுக்கு நான் பெரிய ஃபேன். கிருத்தி என்னோட பண்ணுவாங்க. என்ன ஓகே தானே? வெயிட் மை டியர் ஃப்ரெண்ட். புல்லட்னா ரேசர் கூட பண்ணலாம். கரெக்டான கிருத்தி. சூஸ் த பெஸ்ட் ஒன். சிவனும் சத்தியம் செல்லாமா செல்லா. பாத்துக்கீங்க. இதுல யார் கூட புல்லட் சாங் ரீக்ரியேட் பண்ணனும்னா யார் கூட பண்ணுவீங்க? சொல்லவே முடியாது. இல்ல கட்டோ AI இருக்குல, சோ ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரேம்ல பண்ண முடியும். சோ நான் நடுவுல இருந்து ரெண்டு பேரும். சூப்பர் சூப்பர். பாப்பா அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம் ப்ளீஸ். பாய்ஸ் மேக் சம் நாய்ஸ். नहीं रहा था Super. And the next music. Spread love, positivity, and the stars emoji because it's a very sweet, positive. கண்டிப்பா சொல்லணும். நான் one day 3 shifts பண்ணலாம் because I'm young and I have strength. But still,
இருக்கனால ஸ்டோரேஜ் எப்போவுமே ஃபுல் ஆகிடும். ஸோ ஐ திங்க் இந்த ஃபோனில் ஸோ மெனி ஸ்டோரேஜ் வேரியேஷன்ஸ் இருக்குது. தட்ஸ் அ ரியலி வண்டர்ஃபுல் திங். அண்ட் இப்போது நம்ம எல்லா லைஃப்ஸ்லேயும் ஏஐ வந்திருக்கு புதுசாக. இட்ஸ் அ நியூ ஃப்ரெண்ட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் இந்த ஃபோனில் ஸ்பெஷலாக To honor Ms. Kriti Shetty, I invite Satya Mobiles Managing Director Mr. Jackson sir and South Zone Head Mr. Wilson sir on the stage. So first question, iPhone உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஆக்சுவலாக மை ஃபர்ஸ்ட் ஃபோன் வாஸ் அம்மாஸ் ஓல்டு iPhone 3. அது வந்து ரொம்ப திக்காக ஒரு சின்னதாக வெரி க்யூட் ஃபோன். ஸோ அம்மா யூஸ் பண்ணி அந்த ஓல்டு ஃபோன் எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் ஐ ஸ்டில் ஹேவ் இட் அண்ட் இட் ஸ்டில் ஒர்க்ஸ். ஸோ ஐ திங்க் ஐஃபோனில் பெஸ்ட் குவாலிட்டி அதுதான். இஃப் யூ ஸ்டோர் இட் வெல் இட் வில் லாஸ்ட் ஃபார் எவர். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐஃபோனில் என்ன பிடிக்கும்? இதுதான் எனக்கு ரொம்ப ஐஃபோனில் பிடிச்ச ஃபீச்சர் அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்வீங்க? கேமரா கேமரா. ஸோ டெய்லியும் சார் I think இப்போ iPhone 17 there are features where the camera modifies to you. So specifically மதுரைக்கு வந்திருந்தேன் because we had the puja of my film ARM. So ARM started here for me. So Madurai will always be very special for me. ஓகே. ஸோ நீங்கள் மதுரை வந்தால் இந்த ஃபுட் ஸ்பாட் நான் கண்டிப்பாக போவேன், லைக் மை கோ டு ஸ்பாட் அப்படின்னா எந்த ஃபுட் ஸ்பாட் சொல்வீங்க? ஆக்சுவலாக தெரியல, எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஐ எம் a big foodie. ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. சஜஸ்ட் பண்ணுங்கப்பா பாய்ஸ். மேம் சஜஸ்ட் பண்ணுங்க எந்த ஃபுட் ஸ்பாட் போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. கேட்கல மேம், உங்களுக்கு கேட்குதா? கேட்குது. பவர் ஹோட்டல் அது ஸ்பெஷல் ஸ்பாட். ஐயா ஸ்பெஷல் ஸ்பாட் ஃபார் பரோட்டா தானே அது? இட்லி. ஓகே சரி, ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கிருத்தியை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிருத்திக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் யாரெல்லாம்? அனுஷ்கா ஷெட்டி மேம், தமன்னா மேம், சமந்தா மேம், அவ்வளோதான். யூ லைக் ஆக்சுவலாக இப்போ when you watch a film, திடீர்னு you will get love on the heroine who acted in it because everybody does their நீங்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று விரும்பினால் யாரையும் நோகடிக்காமல் வாழ்ந்தாலே போதும். சிரிப்புக்கு அவ்வளோ அழகு. போகிற மேடைகள்லாம் போய் சொல்லுவேன், எல்லாம் சிரிக்க நல்லா இருக்கா பிடிக்கல, என்ன தான் செய்யுது. இந்த ஒரு சின்ன விஷயத்தை கவனிங்க. ஒரு கல்யாண மண்டபத்தை வெளியே வர்றேன், இதை மட்டும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 95 வயசு. கல்யாண மண்டபத்துக்கு வெளியே வந்தவொடனே தன்னுடைய 2000 ரூபாய் செருப்பை காணா திட்டுறான். கல்யாணம் விடா களவாணி போய் விடா சார், செருப்பை கூட களவாண்டு போகிறான். திட்டத்திட்ட செருப்பு எடுத்துட்டு போன பாதிக்கல. இவ்வளவு இந்த இடம் முக்கியமானது. பேனா பேப்பர் தான் எழுதிக்கணும். கல்யாணம் மண்டபத்துக்கு வெளியே வந்தா செருப்பு காணா, கதறல பதறல, ஒத்த வார்த்தை சொன்னேன் சார். என்ன சொன்னேன் தெரியுமா? உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது. ஏற்கனவே யூடியூப்ல எதில் பார்த்துருந்தா கூட ஏன் ஆளுகள் தான் சிரிங்க. சரிங்களா? நான் சங்கடப்பட்டு காட்சி உங்களுக்காக புது கோட்டு போட்டு முன்னுக்கு வந்து நின்றுக்கிட்டு இதாக வேணும். அதே போல் இது அழகான குடும்ப விழா. ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரி அரங்க நம்பியிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி ததும்ப இந்த லான்ச்சிங்கை தொடங்க போகிறோம். அதே போல் இந்த இடத்துல ஆண்களுடைய சிரிப்பு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனாலும் ஒரே ஒரு ஆள் மட்டும் கூட்டத்தில் சிரிக்காமல் இருக்கார். யாராவது கவனிச்சிங்களா? ஏன்னா பக்கத்தில் ஒரு சம்சாரம் ரேச இல்லை மூடு அப்படின்னு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் மனசு விட்டு சொல்கிறேன், குறைஞ்சது 110 வயசு இருக்கு எல்லாரும். ஏன்னா எந்த யாருமே போயிடுறாங்க. ஒரு விஷயத்தை காலில் கேட்டு மூளைக்கு செலுத்தி உடனே வாய்ப்பில்லை. 5 செகண்ட்ல உடனே சிரிக்கிறாள். 110 வயசு அப்படியே பருக்கு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13. இந்த பங்குனி 13 லிஸ்டே கிடையாது. இப்போ இங்கேயே செக் பண்ணிருப்பாங்க. குடும்ப விழா குடும்பத்தை பற்றி பேச என்ன பேச போகிறோம்? அம்மா என்னவா இருக்கீங்க? அம்மா அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, நானாக கேட்டுக்கிட்டு நானாக பதில் சொல்லிக்கிறேன். மேடம் என்னவா இருக்கீங்க? அவங்கள ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள் சொல்லுமா சும்மா மாட்டி ஆக்கிடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஜோக் நான் போட முடியும்.
டெய்லி விட்டுறாங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்கம்மா? ஹவுஸ் ஒய்ஃப். 5 பேர் தான் கேட்டேன் இந்த இடத்துல. 5 பேருமே நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப் தான். யாராவது ஒரு ஆள். நம்மளா ஒன் வேர்டு கொஸ்டின் ஒரு வரையான ஆன்சர் எழுதும். ஒன் வேர்டுக்கு 13 எழுதுறியா சார்? கஸ்தூரிபாய் குறிப்பு. காந்தி மனைவி போட்டால் 1 மார்க் கிடைச்சிடும். ஆனால் இவனா ஒரு பாய் உருவாக்கிட்டேன். கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம். இது ரொம்ப அகலமான பாய். முதல் பாயிண்ட். இந்த பாய் எடுத்துட்டு போய் வெத்தில வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம். நடுவீட்டில் வச்சு எல்லோரும் தூங்கலாம். மிரண்டுங்க, தூங்குறீங்களா? அடுத்த ஒருத்தர் திருப்பாங்க ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்: குளப்பாய், தாழ்பாய், நார்பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். அவருக்கு ஏற்றிருச்சு. என்னதான் சொல்ல வரேன் பார்க்கறாரு. அடுத்த பாயிண்ட மிரட்டிட்டேன். கஸ்தூரிபாய் வாஜ்பாயோட பெரியது. அவர் கெச்சம் கழிச்சிட்டார். நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன் சார். ஏன் சார் இப்படியாம எழுதலாம்? உனக்காவது பரவாயில்லையா? 13 எழுதியிருக்கான். எனக்கு ஒரே ஒரு குழப்பிருக்காயா? என்ன சார்? கஸ்தூரி பாய் என்ற கேள்வி ஓடிருக்கான். ரொம்ப எல்லாரும் சிரிச்சிட்டீங்க. ஒரு என் வேலை முடிஞ்சிருச்சு. இதே போல எப்பொழுதும் சிரிச்சு மகிழ்ச்சியாக இருக்க. இந்த தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க. நான் பேசும்போது ஒரு கைது சொல்லலாம். வணக்கம் சொன்னா எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? இதுக்காக வந்தோடனே வணக்கத்தை சொல்ல முடியாது. நம்ப முடியுமா? அந்த பிள்ளை என்ன மனசு பிடிச்சிருக்கேன். அம்மா எதங்கிட்ட டைம் ஆகுது. எல்லாரும் பத்தி எனக்கு தெரியாம இருக்கேன். எப்படின்னா இப்ப கரெக்டா சொல்றீங்க பண்றியா? இன்னைக்கு நான் திரை நிகழ்ச்சி போயிருந்தா கூட இந்த சோதனை எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி இருந்துச்சு நீங்க தான் சொல்லணும். ரொம்ப ஹைலைட்ஸா இருந்தது. ஐபோன் 17 எதுக்கு லான்ச் பண்ணுறோம்னா போட்டோ இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ உள்ள நான் வரும்போது ஒரு ஆள் போட்டோ எடுத்தார். முகத்தை எடுக்கல, வயிறை போட்டு எடுத்துகிட்டே இருந்தேன். என்னென்ன இதானே வைரல் வீடியோ அப்படின்னா. அதே வந்தோன்னு கேட்டேன், அடா பாப்பா அதை முடிச்ச அவங்க வேலை. ஏன்னா எனக்கு இந்த காமெடி ஒரு ஆள் தேவைப்படுது. சத்யாவுக்கு உங்களை என்னைய மேடத்தை ஏன் கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? கை இதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. செலிப்ரேட்டிங் எங்களுக்காக இன்னொரு கூட பெண்ணை வச்சு ஏதாச்சும் இது பென். இது மேல ஒரு ஸ்ப்ரே அடிச்சா ஸ்ப்ரே பென், மணப்பென்.